முதுகுலையோ இடுப்புலையோ வலிக்கிற வலிக்கு இன்றைக்கி எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். சிலருக்கு முதுகில் வலிக்கும், சிலருக்கு இடுப்பில் வலிக்கும், சிலருக்கு அதோடு நிற்காமல் பெட்டெக்ஸ்லேயோ தொடையிலையோ இல்லை காஃப் கெண்டைக்காலில் இல்லை பாதத்துலையெல்லாம் வலி வரும். ஒரு சைடே வலி வரும், கால் விரலில் மரமரப்பு வரும், இல்லை பாதத்தை கீழே ஊன முடியாதபடி பாதம் இருக்கிறதே தெரியாமல் ஒரு நம்னஸ், பாதத்தை சுற்றியும் சர்க்குலேஷன் இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கும். அது தவிர காலில் கரண்ட் விடுற மாதிரி, உள்பக்க தொடையில் வலி, சில நேரம் இடுப்பு வலியை கிட்னி ட்ரபுளோடையும் வேறு நிறையா ட்ரபுளோடையும் அப்பண்டிசைட்டிஸோடையும் கம்பேர் பண்ணிக்குவீங்க. ஆனால் 95% பேத்துக்கு அது ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்த வலியாக தான் இருக்கும். ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்த வலியிலனால முன்னாடி கூட பியூபிஸில் வலிக்கலாம், ஈவன் அந்த பெயின் அப்டாமன் வயிறுக்கு ரேடியேட் ஆகலாம், இல்லைன்னா டெஸ்டிஸ் ஆண்களுக்கு அந்த இடத்துல கூட வலி வரலாம், ரேடியேட் ஆகலாம், கிராயின் இந்த இடத்துல வரலாம், பெண்களுக்கும் இந்த இடத்துல வரலாம். ஸோ அந்த பெயின் இங்கே எல்லாம் ரேடியேட் ஆகலாம், ஏன்னா அங்கிருந்து நரம்பு எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுது. அதனால் இதை ஒரு அப்பண்டிசைட்டிஸோடையோ இடுப்பு வலியை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இப்படியெல்லாம் சிம்டம் இருந்தால் இடுப்பு வலியாக தான் இருக்குன்னு யோசிங்க. அதுக்கப்புறம் ரூல் அவுட் ஆகலின்னா தான் நீங்கள் அந்தளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பேக் பெயின் கிட்னியோட சம்மந்தப்படுத்துகிறீங்க, கிட்னி ஸ்டோனோட சம்மந்தப்படுத்திக்கிறீங்க. அதை தவிர பேக் பெயினை ஏதோ ஒரு பேரலைசிஸோட சம்மந்தப்படுத்திக்கிறீங்க. இல்லைன்னா ஒரு இது உள்ளே இருக்கிற ஆர்கன் லைக் லிவரில், இல்லை ஒரு இந்த மாதிரியெல்லாம் நிறையா யூட்ரஸில் சம்மந்தப்படுத்துறது. ஆனால் மோஸ்ட் காமனத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். பேக் பெயின் தான் இப்படியெல்லாம் வலி கொடுக்குது. அதனால் பேக் பெயின் தீர்றதுக்கு எக்ஸசைஸ் ஒன்று தான் தீர்வு. பேக் பெயினில் என்னென்ன நோய் இருக்குதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். பேக் பெயினில் என்னென்ன நோய் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின், லம்பாரில் ஸ்ட்ரெயின் ஆயிடுது. நம்ம குனிஞ்சு வேலை செஞ்சது, வெயிட் தூக்குனது, இல்லை இப்படியே உட்காந்து ஜாப் பண்ணது, கம்ப்யூட்டர் ஜாப்பு, சிட்டிங் ஜாப்பு, இல்லை 2 வீலர் அதிகமாக ஓட்டுனது, சாஃப்டான மெத்தையிலெல்லாம் படுத்தது, இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ்னால அந்த இடுப்பில் அந்த ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயின் ஆயிடுது. இன்னொன்று லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இல்லை லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், எலும்பு தேய்மானம் ஆயிடுது. டிஸ்பல்ஜ் ஜவ்வு வீங்கிறது, டிஸ்ப்ரொட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்புல்லாப் ஜவ்வு விலகிறது, சயாட்டிக் நரம்பு அழுத்தி ரத்த ஓட்டம் குறையிறது. இந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் அந்த இடத்துல இருக்குது. சயாட்டிக்ங்கிற நரம்பு இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொட வழியாக, பின்னாடி தொட வழியாக காலில் முழங்காலுக்கு வெளியில் 2ஆக பிரியுது. ஆன்டீரியர் டிபியல் நர்வ் அண்ட் லேட்டரல் பெரோனியல் நர்வ். கால் பூரா 2ஆக பிரிஞ்சு போய் அப்புறம் பாதத்தில் 5ஆக பிரியுது, பிளான்டார் நர்வ்ஸ். அது கம்ப்ரஸ் ஆனாலும் சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆகும். இது சம்டைம்ஸ் பெரிஃபரல் நியூரோபதியோடையெல்லாம் சம்மந்தப்படுத்திக்கிறாங்க. பெரிஃபரல் நியூரோபதின்னு இருக்குது, அதாவது சர்க்குலேஷன் எல்லாம் வராமல் போய் அவங்க பெட்ரிடனே ஆகிடுவாங்க. ஆனாலும் எடுத்த உடனே அப்படித்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. சயாட்டிக்காவும் பார்க்க அப்படியே தெரியும். அதனால் பெரிஃபரல் நியூரோபதியாக இருந்தாலும் நான் சொல்லித்தர எக்ஸசைஸில் கண்டிப்பாக குணமாகும். இப்போ ஃபியூ எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இந்த நோயை பொறுத்தளவுக்கு படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் தான். மல்லாந்து படுத்துட்டு, ரைட்டில் படுத்து, லெஃப்டில் படுத்து, குப்புற படுத்து செய்கிற எக்ஸசைஸ் மட்டும்தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்லாந்து படுத்துன்னு நேராக மேலே பார்த்து படுத்துருக்கேன்ல, இது சூப்பைன் லையிங். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் விரல் கீழே, கால் விரல் ரிலாக்ஸ், கால் விரல் மேலே. இப்போ பாருங்கள், 1 கீழேயா, 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 ரிலாக்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 மேலே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. டோஸ், கை விரல் பேர் ஃபிங்கர், கால் விரல் பேர் டோஸ். ரிலாக்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10. மேலே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 கீழே, 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 ரிலாக்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 மேலே, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 தடவை செய்யணும். நான் 3 தடவை செஞ்சு காட்டியிருக்கேன். லெஃப்ட் காலுக்கும் 7 தடவை செய்யணும். இப்போ ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். லெஃப்ட் காலோட விரலை பாருங்கள், கீழே விரலை மட்டும்தான் பண்ணணும், மற்றதெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் காலோட விரல் சும்மா விட்ருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் காலோட விரலை மேலே, 1 2 3 4 5 6 7 8 9 10. எகைன் 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 relax, 1 2 3 4 5 6 7 8 9 10.
2 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 3 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 3 ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 3 மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி கால் விரலுக்கு 7 தடவை வலது காலுக்கும் இடது காலுக்கும் செய்யணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வலது காலை மடக்கி இடது காலையும் மடக்கி, வலதுன்னா ரைட்டு, லெஃப்ட்டு, இடதுன்னா லெஃப்ட்டு, 2 காலையும் மடக்கி இடுப்பு ஷோல்டர் அளவுக்கு அகலத்தில் வச்சுக்கிட்டு குதிங்கால் பாதம் ஃபுல்லாக கீழே மோதுற மாதிரி வச்சுட்டு இப்படி இடுப்பை தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 டைம்ஸ் செய்யணும். இதுக்கு பேர் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ். அடுத்து 7 டைம்ஸ் முடிச்சுட்டு ரைட் லெக்கை நீட்டிக்கணும், லெஃப்ட் லெக் நீட்டி ரிலாக்ஸாக இருக்கணும். பேக் பெயின் பேஷண்ட்ஸ் எப்போ எந்திரிச்சாலும் இப்படி சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸை வச்சு பேக் பெயின் டோட்டலாக க்யூர் ஆகுமானா ஆகாது. ஏன்னு கேட்டால், நூற்றுக்கணக்கான எக்ஸசைஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 10 நாளைக்காச்சும் நான் சொல்லித்தரணும். அந்த எக்ஸசைஸை மினிமம் 1 மாதமும் மேக்ஸிமம் 6 மாதமும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். 6 மாதத்துக்கு மேலே பண்ண தேவையில்லை. அப்படி 10 நாள் எடுத்துக்கிட்டால் தான் பெயின் சுத்தமாக க்யூர் ஆகுது. இதை ஃபிசியோதெரபிஸ்ட் 1 to 1 வாட்ச் பண்ணி சொல்லித்தரணும். எங்கிட்ட 30 ஃபிசியோதெரபிஸ்ட் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறாங்க. 25 ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட், 5 மேல் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 24 ஹவர்ஸும் நடக்குது. உலகத்தில் பல நாட்டிலேருந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க ஆன்லைனில். அப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கன்சல்ட் பண்ணிக்கணும். எங்களோட டீம் மெம்பர் டாக்டர் பூஜா கிட்ட கன்சல்ட் பண்ணி கடைசி 10 நிமிஷம் என்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நான் படித்து இருந்துச்சுன்னா இல்லைன்னா கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் டெய்லி 1 hour சொல்லி கொடுத்து அப்படி தான் உங்களால் க்யூர் ஆக முடியுமே தவிர இந்த மாதிரி ஆக முடியாது. ஏன் இங்கே பண்ண முடியலன்னா, இங்கே வீடியோங்கிறது 10 மணி நேரமெல்லாம் அப்லோடே பண்ணுறது கஷ்டம். உங்களுக்கு யாருமே பார்க்க மாட்டேங்க. இதையே ரொம்ப லாங்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் வீடியோ பார்க்குறப்ப நான் உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களை தப்பாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு மனுஷங்க இல்லையே, லைவ் கிடையாதுல்ல. அப்புறம் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன் இப்படி தான் இருக்கணும். இதை பண்ணால் ஒரு 5% வலி உங்களுக்கு குறையும். அதை ஒரு நம்பிக்கையை வச்சு என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் எடுத்து க்யூர் ஆகிக்கலாம். ஒரு நோய்ங்கிறத க்யூர் பண்ணுறதெல்லாம் அப்படியே அசால்ட்டாலாம் பண்ணிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணணும், நானும் ரொம்ப அதுக்காக உழைக்கணும், என் டீம் மெம்பர்ஸும் அதுக்காக பாடுபடணும். எங்களுக்கு அதுக்கான ரைட் நாலேஜ் இருக்கணும், ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நான்லாம் 30 நாடு சுற்றி ஒரு 28 வருஷமாக பேஷண்ட்ஸ் பார்த்து அந்த நாலேஜ் இருக்கிறதுனால தான் உங்களை எல்லாம் க்யூர் பண்ண முடியுது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான். அதனால தான் என் டீமை நான் வழி நடத்த முடியுது. ஸோ இதில் பிரயோஜனப்பட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.